மக்களே, நம்ம வழக்கம் போல் கிராணிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணுறோம், பண்ணி முடிக்கிறோம். அவ்வளோதான். எதுவுமே நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம முடிக்கிறோம். இன்றைக்கி நம்ம கிராணியும் கிராண்ட்பாவும் எல்லோரும் சூற விட்றோம். நம்ம தான் அங்கே வேறு எவனமே கிடையாது. இன்றைக்கி அடித்து போட்டு தள்ளினே இருக்கிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. மக்களே, நம்ம முதல் போய் கீழே போய் பார்க்கலாம் எதாவது கிடைக்குதானு. அப்புறம் நம்ம மேலே போகலாம். ஏன் சொல்கிறேன்னா, அது கீழே இருந்தாலும் இருக்கும், லக்கில் கிடைக்கும், நம்மளுக்கு தெரியாது. போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே போயிடலாம். அந்த பலி இருக்குது. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வந்து தேர்ந்துக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. டோர் எஸ்கேப் சாமானெல்லாம் கிடைக்கும். கிராண்ட் வந்துச்சு. அம்மா ஓடு 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 ஓடு. மக்களே, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த கேள்விக்கு எங்கேருந்து தான் குருட்டு கண்ணுன்னு தெரில, டக்குன்னு வரும். மறைஞ்சு போகுது மக்களே, எப்படின்னு தெரில. சரி வாங்க, கீழே ஏதோ பீஸ் எடுக்குது, சும்மா பார்த்துட்டு போயிடலாம். சரி வாங்க, அப்படியே மேலே உள்ளே போய் போகலாம். கிழவன் வந்துட்டான். நமக்கு அந்த கன் எடுக்கலான்னு பார்த்தேன், கிழவன் வந்துட்டான். இவனுக்கு வேலையே இல்லை. நம்ம போட்டு தள்ளுறதுனே வருவான் மக்களே, எங்கேருந்து வருவானு இல்லை. கிராணின்னு கத்தினே வந்துடுவான். மென்டல் அவன். சரியான சொட்ட மண்ணில் செறைஞ்ச தாம விட மாட்டான். இந்த கிராணி மண்ணில் எப்படி இருந்தது, சிறைஞ்சாலாம் இருந்துரு மக்களே. சும்மா அந்த சொட்ட மண்ணில் ஏற்றினே இருக்கலாம் சிறைஞ்ச. எதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். விரிஞ்சி அவ்வளோதான் போடு. அந்த குழந்தை பொண்ணை சாவறதுக்கு முன்னாடி அந்த விரிஞ்சி வச்சு போட்டுடலாம். முதல்ல கிராண்ட்பாவை போட்டு தள்ளிட்டு போயிடலாம். இங்கே தான் கிடையாது. இங்கே எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. சரி வாங்க, இங்கே கிடையாதான் பார்க்கலாம். இங்கேயும் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. கிழமை வரானா? வரல. இங்கே எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. அந்த ஷாக் எங்கே போச்சுன்னு தெரில மக்களே. நம்ம வெஞ்சு மேலே கீழே போட்டலாம். நம்ம கீழே வந்தாச்சு. வெஞ்சு போட போகிறோம். வெஞ்சு போட்டு நம்ம தாங்க வெஞ்சு போயிட்டு நம்ம இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த குழந்தை அப்புறம் அடிச்சிக்கலாம். வெளியே போய்ட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம பாத்ரூம் வந்துட்டோம். இங்கே இருக்குது. ஹெலிகாப்டருக்கு தேவையில்லை. இங்கே எதுவுமே இல்லை. அவ்வளோதான். இங்கே எதுவுமே இருக்காது. அவன் மூளை மாதிரி இங்கே வீடும் ஒன்றுமே இருக்காது. இங்கே ஒரு பீஸ் இருக்குது. அதுவும் அவன் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். எப்போது பாரு மக்களே, பொம்பளைங்க சொட்டே ஓடாது. அது இது மட்டும் எப்படி மக்களே சொட்டை வந்தது? ஒரு மிஸ்டீரியஸான இதுதான் போல. இது சொட்டை ஒன்றும் இல்லை, ஸ்டைலாக நடக்குது பாருங்கள். ஸ்பார்க் ப்ளக் நம்மளுக்கு தேவையில்ல. ப்ளக்கு மேலே போய்ட்டு வந்துடுவாங்க மக்களே. நான் மேலே வந்ததில் இதை பார்க்கவே மறந்துட்டேன். இங்கே இருந்துருக்கு ஒரு வெப்பன் கீ இருக்குது. இதுக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுலாம். அப்புறம் டக்குன்னு ஃப்ரீ எஸ்கேப் மாதிரி அப்படி போய்ட்டு இப்படி வந்துடலாம். கூடு விட்டு கூடு பாயும் திறமை கொண்டவன் நான், இந்த உல்ஃப் தமிழன் கேமிங். மக்களே, ஆனால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்ன, நான் கீழே போய் வெப்பன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே மக்களே, நம்ம வெப்பன் எடுத்தாச்சு. இந்த வெப்பன் வந்துட்டோம், எடுக்க போகிறோம். 2 புல்லட் எட் பண்ணி முதல்ல கேள்வி போட்டு வந்துடலாம் வாங்க. போகலாம் வாங்க மக்களே. இந்த கிழவி வந்துச்சு. கிழவனை காணோம். கேள்வி வாடி டப்புன்னு போட்டுறேன். 2 மாதிரி சாவடி போட்டு கிழமை தேடுவாங்க. கிழமை ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் கடிச்சு நேரம். எங்கே தான் இந்த ஆமோ இருக்குது. கிழமை எங்கே போனாலும் தெரில மக்களே. நேரம் கிடைக்கவே மாட்டேங்கிறான். கரெக்ட் போல்டு. அப்பா எம்மாடி, என்னடா பின்னாடி தட்டி போயிட்டா, முதுகில் குத்து துரோகி. சீக்கிரம் செக்யூரிட்டி போட்டு வாங்க மக்களே. உள்ளதை இருக்கும். அது ஒன்று கன் எடுத்து வச்சுக்கோங்க, சேஃப்டி. ஏதோ நம்மளுக்கு யூஸ் ஆகும். இங்கே தான் இருக்கா சேஃப்கி. இப்போதைக்கு நம்ம போன வேணாம். மேலே போய் எதாவது இருக்கா, இந்த இது ஆன் பண்ணி விட்ல போயிடுவாங்க. இது மேலே சரி, மேலே போய்ட்டு பார்க்கலாங்க. இங்கே போய் மேலே பார்த்தா தான் தெரியும் என்னென்ன இருக்குன்னு. இங்கே ஒன்று அந்த போட் ஹேண்டில் இருக்குது. அது நம்ம தேவையில்லாத விஷயம். இங்கே ஒன்று இருக்குது. இது தேவையில்லை. ஒன்றுமே இல்லை. ஆனால் எம்டி. அவன் மூளை மாதிரியே வீடு இருக்குது சொல்லலை. இதே மாதிரி தான் நடக்குது. அவன் மூளைக்கும் வீடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லவே இல்லை டிஃப்ரென்ஸு. செயின் கட்டுறவனும் கட் பண்ணி போகணும் செயினை. தேடுவோம் பொறுமையாக தேடி கிடைக்கும். கீழே போயிடலாம் அவங்க. எனக்கு இன்னும் கேள்வி வர மாதிரி டவுட் ஆகுது, ஏன்னு தெரில. செயின் கட்டுற கஷ்டிச்சு எப்படியோ இங்கேயே தான் இருந்தது. நான் இங்கே அவ்வளோ பார்க்காம விட்ட முடியும். இதை போட்டு வெட்டிடலாம். 2 டோர்ஸ்க்கு இதுதான் தேவை. எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறது கட் ஆகிடுச்சிங்க. ஓய், மேலே போய்ட்டு என்ன கடையில் பார்க்கலாம் வாங்க. ஓய் போட்டுவாங்க. எதுக்கும் இந்த கன்று சேஃப்டி வச்சு தானே மக்களே இருக்குது. எங்கேயோ பின்னாடி வச்சிட்றான். இல்லைனா தலைவலி. இது வரைக்கும் நான் சாவலை. அது வரைக்கும் தைரியமாக இருக்கிறேன் நான். எனக்கு சாவ போதும் பயம் இல்லை. ஏன்னா அவங்க சாவ மாட்டான், தெரிஞ்சு போச்சு.
அவன் அடிக்கிறது ஒரு சர்றன்னு விடுவேன். நான் ஃப்ளாஷ் மக்களே, நான் தான் பேட்மேன். அந்த மாதிரி நான் ஃப்ளாஷ், நான் ஸ்பைடர்மேன் நான் தான் அவெஞ்சர்ஸ் ஹீரோவே நான் தான். பாருங்க அவன் எல்லோரும் போடுற பாருங்க. மக்களே, செயின் எடுத்து போட்டாச்சு மேலே. கிழவன் மிஸ் ஆகிட்டான். அவன் ஏன் சென்டர் புதுசாக தானே இது. இவனையும் அடிப்பேன், பொண்டாட்டி அடிப்பேன். போடா டே. குடும்பமே சொட்டை குடும்பம் போல இருக்குது. எல்லோரும் சொட்டை ஒன்று இருக்குது. எப்படின்னே தெரில. கீழே இருக்கா கேள்வி கீழே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி கீழே போன வாங்க. அப்பா அம்மாடி போடு. கீழே உந்து கை கல்லாம் உடைய ஒத்துக்கும். கிழவி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிழவிய டம்மாரு வா. ஒரு சுடுனா எகிருது. அது ட்ராப்பில் இருக்குது பாருங்க. எங்கேயோ சவுண்டில் கேட்குது. எங்கே இருக்கிறான்? அதோ கிழவன் டம்மா அடி. அப்பா அடி அப்பா. கிழவனுக்கு வந்துட்டு போயிட்டான்பா. இது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். இது ஒன்று அவ்வளோதான். ஏய் என்ன மைக்கேல் ஜாக்சனா கிழவா? என்ன இது? ஏய் அம்மா பகேட்டுக்கிறா மக்களே. கிழவி நம்ம கையில் பிடிச்சி நிற்குது. கிழவ அதுக்கு மேலே ஒன்று பிடிச்சி நிற்கிறான். அவன் படத்தை அவனா பிடிச்சிடுவான். போடு அப்படியே போட்டுறதில்ல. சூப்பர் மக்கள்ண்ணா. சேஃப் கீ மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். சேஃப் கீ எடுத்து கீழே போய்ட்டு போட்டு வந்துடலாம் வாங்க டக்குன்னு. மக்களே சேஃப் கீ எடுத்துன்னு போட்டாச்சு. இந்த சேஃப் கீ போட போகிறேன் நான். இங்கே டோர் ஹேண்டில் கிடச்சிச்சு. டோர் ஹேண்டிலும் போட்டுருச்சு. மேலே போட்டு தான் கிடைக்குதா? எனக்கு எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரில. எனக்கு இது கிடைக்கிற மாதிரி தெரில. ஏன்னு தெரில. நம்ம பேட்டில் கீ கிடச்சிச்சு மக்களே. இது கேட்க நான் அந்த குட்டி பையனை போடலாம் வந்துட்டேன். குட்டி பையன் ஓடுன்னு வரான். 2 புல்லட் விட்டால் 2 புல்லட் மிஸ் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரில. அவ்வளோ ஸ்பீடாக வர்றான் அவன். 4x4 பிறக்கும் போதே இது ஒரு இதில் பிறந்திருக்கான். என்ன பண்ணுறது, ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கும். அதே நேரத்தில் பிறந்தது யார் வீட்டிலும் தெரியும்ல, கிழவி, சொட்டை கிழவி. சின்ன வயசில் கூட சொட்டை வரும். ஆளை பார்க்குறது 4வது படிக்கிற 5வது படிக்கிற பையன் இருக்கிறான். சொட்டை வந்துருக்கு பையனு கூட. கண்ணு தெரில. ஐயோ பாவம் டம்மார். நீ சாவுடா. நீ சத்தா தானே எனக்கு நிம்மதி. குரோபார் கழிச்சிச்சு. போடு மக்களே. கீழே வந்து ஷாக் கண்ணி இப்போ தான் எடுக்கணும். நம்ம மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போது இங்கே போட்டு டப்புன்னு முடிச்சிடலாமாங்க. போட்டு அவ்வளோதான். இங்கே போட்டு ஏம்பா இது ஒன்று எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ எடுத்துகிட்டு நேராக மேலே போய்ட்டு கேள்வியை போட்டுடலாம். கேள்வி மாட்டோன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி மாட்டுது. கேள்வி கடல் அடி. கிழவன் வரான். டக்குனு ஐயோ அட்டா குழந்தைங்களா. இந்த கேள்வி இருக்குது. இந்த கிழவன் கொண்டு அப்புறம் மாட்டோம். வரான் போது கிராணி அப்படின்னு தோசைனே வரான். அவனுக்கும் அறிவில்லை, அவன் பொண்டாட்டிக்கும் அறிவில்லை. 2 பேருக்கும் 200-300 வயசு இருக்கும். என்னை பார்த்துட்டு எங்கேயோ போகிறான் பார்த்தீங்களா, அவ்வளோ குருடு. அப்பா இந்த போயிட்டு போது அந்த கன்னில் இது எடுத்துடலாம். அந்த ப்ளக்கோ அது ஏதோ ஒன்று வாயில் நோயாத பேர் என்னது? பார்த்துறேன். ஓடு. இல்லை வந்தாச்சு. அந்த கிழவன் அங்கே போயின்னுக்கிறான். கிழவன் போகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. ஏன்னு தெரியல. வயசாக போச்சேன். கிரேனது போடு. அவ்வளோதான். சாவுடா டே. அவ்வளோதான்டா. சாவுடா மக்களே. நம்ம குரோபர் எடுக்க வந்துச்சு. ஆனால் மேலே ஒன்று இருக்குது. மேலே அந்த பொட்டியை போய் திறந்துட்டு எதாவது கடையில் பார்க்கலாம். அந்த வீல் எதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். எனக்கு எல்லாமே பார்த்துறேன். வீல் மட்டும் தவிர. வீல் தவிர்த்து எல்லாமே கிடச்சிச்சு. வீல் அங்கே இருக்குது. அந்த பேட்டில் அங்கே இருக்குது பாருங்க. இங்கே இருக்க வீலு கிடச்சிச்சு பாருங்கள். வீலு அவ்வளோதான். போடுங்க மக்களே. ஆனால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களே. கமெண்ட்டில் ஹாய் ஒன்று போட்டுருங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த மோட்டிவேஷன் நானும் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னு தெரில. பத்திங்கள்ல மேலே திறந்துருச்சு. பத்திங்கள்ல இந்த கேள்வி வந்து சாவ போகிறதில்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன் நானும் தானே இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா துடிக்க சாவுது. கிழவி பறக்குது. இப்போ தான் போடு. அம்மா கிழவி இடமா போய் எதிர்பார்க்கவே இல்லையா மக்களே. கிழவி எப்படியா டக்குனு வந்து பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. நான் அந்த
கட் பண்ணிட்டேன். இன்னும் 2 நிமிஷம் அது மேலேயே கட் பண்ணிட்டேன். ஏன் கட் பண்ணீங்கன்னு கேட்காதீங்க. சும்மா விளாண்டுருந்தேன் வளரும். சரி டக்குன்னு போய்ட்டு அந்த கன் எடுத்து போட்டுடலாம் கிளவிய. ரிவெஞ்ச் மேட்ச். கிளவி கொக்கா வாடி கண்ணை ஏதாச்சு அதே நேரத்தில் அதே இடம் அவ்வளோதான். மறுபடியும் எப்படி இங்கே மாட்டுதுன்னு தெரில அந்த கேள்வி. துடி சாவுது. போட்டுங்க ரேப். அவ்வளோதான். கிழவியெல்லாம் ஒரு மேட்ரில் நம்மளுக்கு. அது யார் முஞ்சின்னு தெரில. போடு அந்த புல்லை பிடிக்கிற முஞ்சியே அந்த புல்லை முஞ்சியே. அப்பா இந்த ஃபோட்டோவில் எவனோ பேபூன்னு வாயை வச்சுருக்கிறான் பேனு. 10 பேர் சாப்பாடு அப்படியே சாப்பிட்ற மாதிரி. இப்படிலாம் இருக்கிறான் பாருங்க அந்த பையன். ஏதோ 10 குண்டா சோறு சென்ற மாதிரி வேட வாயை தந்துனுக்கிறான் மக்களே அந்த பையன். இதெல்லாம் இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஏன்னா கிராணி போட்டாச்சு. நம்ம தொல்லையே இல்லை. என் பேட்லாக்கையே இந்த க்ரோபர் வந்து போட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். எங்கே இந்த க்ரோபர் எடுத்து புடி அடித்து தெல்லு. அவ்வளோதான். தப்பிக்க போகிற மாறா ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம ஜெயிக்க போகிற மாறா ஜெயிக்கிட்டோம். நம்மளுக்கு ஃப்யூச்சர் பாஸ்ட்டு ப்ரெசண்ட் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம இங்கே எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நம்மளுக்கு எப்பவுமே முன்னோக்கு பாரு பின்னோக்கு இல்லை. இப்போ நம்ம க்ரோபர்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம பேட்லாக்கி மேலே போட்டு எஸ்கேப் போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். பேட்லாக்கி அடித்தாச்சா போயிடலாம் வாங்க. போயிட்டு என்ன பண்ணணுமோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பண்ணுறோம். பக்காவாக பண்ணுறோம். ஆனால் இவனுக்கு தேடானு பாருங்கள். எப்பா அந்த தேட நம்மகிட்ட பார்க்கவே கூடாது மக்களே. ரைட்டு லெஃப்ட்டு பார்த்துட்டு தேடி விட்டுருவாங்க. அதுதான் இங்கே தேடல். நீங்கள் காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா பார்க்குறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் தேடலாம். என்ன தேடுறதுனே தெரியல. ரைட் லெஃப்ட் பார்த்துட்டு பைத்தியக்கார மாதிரி தேடுறது. ஆனால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மக்களே. உங்களோட மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப தேவை. ஓகே.